ஹாய் பிரியோ வியூவர்ஸ், நான் உங்க விஜய் ஹர்ஷா. நான் உங்க கிறிஸ். நீங்க பார்த்துட்டு இருக்குது பிரியோ டிவியோட நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். நம்மளோட மனித வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். அப்படிப்பட்ட டிரான்ஸ்போர்ட் எப்படி உருவாச்சு, இப்ப எப்படி இருக்கு, இனிமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த காலத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த பயணம் 3 உலகங்களை கடக்கும். சக்கரம் பிறந்த கடந்த காலம், தொழில்நுட்பம் வளர்ற நிகழ்காலம், நம்ம காத்திருக்கும் எதிர்காலம். இது ஒரு சாதாரண சின்ன ஸ்டோரி கிடையாது. இது ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண ஸ்டோரி. இந்த கதை பாத்தீங்கன்னா 5500 வருஷத்துக்கு முன்னாடி மெசபத்தோமியா நாகரிகத்துல ஆரம்பிக்குது. அங்கதான் முதல்ல மனிதன் வந்து சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான். அதுதான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே டெக்னாலஜிக்கு முதல் படி. அண்ட் அந்த சக்கரமும் வாகனத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது, பானைகள் செய்யறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதுதான் சுழலுதுங்கிறத மனிதன் நினைவுல வைத்துக்கொண்டான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுழலக்கூடிய சக்கரத்தை ஒரு பலகையோட இணைக்கிறான். அதை மனிதனே இழுத்துட்டு போறான். காலப்போக்கில் பாத்தீங்கன்னா குதிரை, மாடு, ஒட்டகங்களையும் அதுல பயன்படுத்துறான். இதிலிருந்து 4000 ஆண்டுகள் விலங்குகள் மட்டுமே வாகனங்களை செலுத்த ஆரம்பிக்குது. சாதாரண எருது வண்டியில இருந்து ரோமானியர்கள் பயணிக்கிற எல்லா வண்டிகள்லயுமே இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமை தான் மெயின்டைன் பண்றாங்க. பல ஆயிரம் வருஷமா மிருகங்களோட டிராவல் பண்ணிட்டு இருந்த மனுஷனுக்கு 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தொழில்துறை புரட்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கேள்வி வருது, விலங்குகள் இல்லாம நம்ம டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த கேள்விக்கான பதிலாதான் 1769 நிக்கோலா ஜோசப் வந்துட்டு முதல் தானியங்கி வாகனத்தை உருவாக்குறாரு. இது வாட்டர் வேப்பரால சுழலக்கூடிய ஒரு வாகனம். அவர் டெவலப் பண்ண அந்த ஸ்டீம் இன்ஜின் கார் வந்து என்னதான் ஸ்லோவா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதுதான் இப்ப இருக்க காருக்கான புரோட்டோடைப். அதை தொடர்ந்து 1888 பெர்டா பென்ஸ் அந்த காரை 100 கிலோமீட்டருக்கு ஓட்டி காமிக்கிறாங்க. அப்பதான் பொதுமக்களுக்கு பெட்ரோல் கார் மேல ஒரு நம்பிக்கையே வருது. அதுக்கப்புறம் கார்கள ரப்பர் வீல் வருது, ஸ்டேரிங் பாக்ஸ் வருது, அப்கிரேடட் பிரேக்கிங் சிஸ்டம் வருது, ஸ்டீல் பாடி வருது. அதுக்கப்புறம் கார்களோட வளர்ச்சி பயங்கரமா இருக்கு. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் ஒரு மகத்தான திருப்பமா இருந்துச்சு. 1908 40 மாடல் வந்தது. அது உலகத்துல இருக்க எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. அதை தொடர்ந்து 1913ஆம் வருஷம் பாத்தீங்கன்னா அசம்பிளி லைன் முறைப்படி வந்து காரை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில லார்ஜ் ஸ்கேல மேனுஃபேக்சர் பண்றதுனால ஒரு நாளைக்கு 100 கணக்கான கார்களுக்கு மேல மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. இதனால பொதுமக்களுக்கு கார்கள் ரொம்ப மலிவாகவும் கிடைக்குது. இதனாலதான் ரோட் டெவலப்மெண்ட்டும் வளருது. அங்கங்க பெட்ரோல் பங்க்ஸும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் டிராபிக் ரூல்ஸும் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. 1980ஆம் வருஷம் பாத்தீங்கன்னா காருங்களுக்குள்ள எலக்ட்ரானிக் சிப் வருது. அதோட ரிசல்ட்டா என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் இருக்கு, பவர் ஸ்டீரிங் இருக்கு, அது இல்லாம எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்கு, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வருது. இதெல்லாம் காருங்களோட ஸ்பெக்கை இன்னுமே அதிகப்படுத்துது. பின்ன டச் ஸ்கிரீன், வாய்ஸ் கண்ட்ரோல், நேவிகேஷன் சிஸ்டம்னு சொல்லி இதெல்லாம் காரையே கம்ப்யூட்டர் சிஸ்டமாக மாற்றி இருக்கு. இவ்வளவு நாளா நம்ம ரோடுங்கள்ல பெட்ரோல் மற்றும் டீசல் வெஹிக்கிள் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப எலக்ட்ரானிக் வெஹிக்கிளும் கூட சேர்ந்து போயிட்டு இருக்கு. இது நம்ம உலகத்தையே மாத்த போகுது. ஈவி வெஹிக்கிளால என்ன பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் கிடையாது, நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, சைலண்டா செயல்படும், மெயின்டெனன்ஸ்க்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட் டார்க் கிடைக்கும். இதுதான் ஃபியூச்சரோட அடித்தளமா இருக்க போகுது. இப்ப உள்ள காருங்கள்ல பாத்தீங்கன்னா சென்சார் இருக்கு, ரேடார் இருக்கு, கேமரா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லேன் கீப்பிங் சிஸ்டம் இருக்கு, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொட்டி கிடக்கு. அதுக்கு அடுத்து லெவல் 5 ஆட்டோனமஸ் கார், அதாவது ஸ்டியரிங் வீல் இல்லாத கார் வரப்போகுது. இது ஃபுல்லா ஏஐ கண்ட்ரோல் மூலமா நடக்கும். இதனால டிரைவரே இந்த காருக்கு தேவைப்பட மாட்டாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பாஸ்ட் மற்றும் பிரசன்ட பார்த்தோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஆஃப் கார்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். எதிர்காலத்துல கார் வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு ஆப்ஷனா மாறிடும். ரோபோ டாக்ஸிகள் வந்துடும். ஸோ ஒரு ஏஐல ஒரு ஆப்ல நம்ம போய் சிங்கிள் டேப் பண்ணோம்னாக்கா ஒரு ஆட்டோமேட்டிக் கார் நம்மளை எங்க பிக் பண்ணணுமோ அங்க பிக் பண்ணி நம்மளை எங்க டிராப் பண்ணணுமோ அங்க டிராப்பும் பண்ணிடும். ஸோ இதனால வெஹிக்கல் டு வெஹிக்கல் கம்யூனிகேஷன் நடக்கும். ரொம்ப டிராஃபிக்கும் இருக்காது, ஜீரோ எமிஷனாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் கார்களை ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் கார் வரப்போகுது. இந்த கார் பாத்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் தான் எமிட் பண்ணும். அதனால நமக்கு கார்பன் எமிஷன் குறையும், நம்மளோட பொல்யூஷனும் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் தென் சாலிட் ஸ்டேட் பேட்டரி வரப்போகுது, ஈவியோட அடுத்த தலைமுறையா. இதனால என்ன ஆகும்னா குறைஞ்ச நேரத்திலேயே சார்ஜ் ஆகிரும். இது ரொம்ப காலத்துக்கு நீடிக்கும். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா VTOL, அதாவது வெர்டிகல் டேக் ஆஃப் ஏர் டாக்ஸி. இதெல்லாம் நம்ம திரைப்படங்கள்ல தான் பார்த்திருப்போம். ஆனா அதெல்லாம் கான்செப்ட் இருக்கு. அதை தொடர்ந்து ஹைப்பர் லூப் வேக்யூம் டியூப் எல்லாம் வரப்போதாமா. இதெல்லாம் நம்ம டிராவல் பண்ணோம்னா 1 மணி நேரத்துக்கு நம்ம 1000 கிலோமீட்டர் வேகத்துல போக முடியும்னு சொல்றாங்க. இதுதான் ஃபியூச்சரா இருக்க போகுது. இவ்வளவு நேரம் ரொம்பவே அழகா வாகனங்கள் எப்படி உருவானது, இப்போ எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படிலாம் இருக்க போகுதுங்கிறத பார்த்தோம். இதே மாதிரியான அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Krish and Harsha. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ டிவியோட நேற்று இன்று நாளை.